la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலைக்காக தமிழிசையை அமித்ஷா மிரட்டினார் என்ற செய்தி ட்ரோல் ஆகுது. சரி, விமானத்தில் இறங்கும் போதே இந்த விஷயம் பரபரப்பாக ஆகிப்போச்சு. ஏன் தமிழிசை அவர்கள் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கல? இதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலைக்கு எதிராக பேட்டி கொடுத்தால் பேசினால் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அமித்ஷா மிரட்டியதாக தான் பொருள். அப்போ அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாட்டு பாஜகவில் யார் கலக குரல் ஏற்படுத்தினாலும் இதுதான் நிலைமை. அந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா டெல்லி எப்படி சார் அண்ணாமலை நம்புறாங்க? அதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 13 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக விட பாஜக கூடுதல் வாக்குகள் வாங்கியிருக்கு. சரி, அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன பேட்டி கொடுத்தீங்க? பாஜக 25% வாக்கை பர்சன்டேஜ் காட்டுவோம், 2 டிஜிட் எம்பி பெறும்னு சொன்னீங்க. வாங்கிட்டீங்களா? அடைய முடியாத வெற்றி பொய் தானே? இல்லை, வேலுமணி மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் ஒருவேளை வாக்கு கம்மியாகி இருக்கிறது, 3வது இடத்துல அதிமுக இடம் பிடித்திருக்கிறதுலாம் உண்மை. ஆனால் அதுக்காக வேலுமணி சரியாக வேலை செய்யல, வேலை போயிட்டாருன்னு சொல்றது என்ன ஆதாரம்? அண்ணாமலை வெற்றியை திமுக மட்டும் தடுத்து விட்டதாக நீங்க பொருள் கொள்ளக்கூடாது. ஏடிஎம்கேவும் எடுத்திருக்காங்களா? ஆமா, எனக்கு தெரிந்து திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளில் அதிகரிக்கும். கண்டிப்பாக எந்த ஆளுங்கட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை அதிமுக எப்படி அறுவடை செய்ய போகிறது, எப்படி கூட்டணி அமைக்க போகிறது என்றால் எடப்பாடியுடைய 2026 அரசியல் நிற்க போகிறது. எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகை பேசுறது தப்பே கிடையாது. EVK சிலம்பவன், திரு பீட்டர் அல்போன்ஸ் 2 பேர் பேசுனதும் அபத்தம்னு நான் நினைக்கிறேன். அது திமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமா? இல்லை, காங்கிரஸுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம எத்தனை நாள் சார்ந்திருப்பது? நம்ம கட்சி வளரணும், ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் என்ன தப்பு? அந்த கட்சி கூட்டத்தில் அந்த விஷயத்தை பேசாமல் எந்த கட்சி கூட்டத்தில் எங்கே போய் பேசுவார்? தமிழ்நாடு அரசியல் களத்தில் சீமானை தவிர்க்க முடியாது சார். ஒரு 8% வரைக்கும் வாங்கிட்டாரு. அடுத்த தேர்தலில் தம்பி விஜயோடு கூட்டணின்னு பகிரங்கமாகவும் சொல்லிட்டாரு. சீமான் முன்னேற முடியாது. ஒன்று திமுக பக்கம் அவர் போக முடியாது. ஆனால் சித்தப்பா எடப்பாடி மீது ஒரு பாசம் உண்டு. தேசிய கட்சி பாஜக போக முடியாது, காங்கிரஸ் போக முடியாது. எனக்கு தெரிந்து 2026 விஜயோடு கூட்டணி வைப்பதை விட அதிமுக கூட்டணி வைத்தால். ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. அமித்ஷா அவர்கள் மேடையிலேயே தமிழிசை அவர்களை ஒரு கண்டித்த ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு சார். அதாவது ஆந்திர பிரதேசம் ஸ்வேரிங் ஃபங்க்ஷனில் இது நடந்திருக்கு. என்னதான் சார் நடந்திருக்கு? மேடையிலேயே தமிழிசை அவர்களை கண்டிக்கும் அளவுக்கு அமித்ஷா போயிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு பாஜக பிரச்சனை அந்த அளவுக்கு அமித்ஷா கவனத்தில் எடுத்திருக்காரா? எதற்காக இந்த கண்டிப்பு? குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்குமான மோதல் தான் அங்கே வரைக்கும் எதிரொலிச்சிருக்கா சார்? ஒரு சம்பவம் நடக்கிறது, இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அந்த உண்மையை தெரிந்தவர்கள் 3 பேர். ஒன்று தமிழிசை, இன்னொன்று அமித்ஷா, அப்புறம் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வெங்கையா நாயுடு, முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு. இந்த 3 பேர் தான் உண்மை என்னன்னு தெரியும். சரி, மீடியாவுக்கு அதான் வேற வேலை கிடையாது, அப்படிதான் போடுவாங்க. யூகத்தின் அடிப்படையில் செய்தி போடுவது என்பது தவிர்க்க முடியாது. ஆமாம். அதாவது அண்ணாமலைக்காக தமிழிசையை அமித்ஷா மிரட்டினார் என்ற செய்தி ட்ரோல் ஆகுது. சரி, இந்த ட்ரோல் அந்த அம்மா ஆந்திரா நிகழ்ச்சி முடித்து கொண்டு இங்கே சென்னை வரும்போதே ட்ரோல் ஆகிருக்கும். விமானத்தில் இறங்கும் போதே இந்த விஷயம் பரபரப்பாக ஆகிப்போச்சு. சரி, ஏன் தமிழிசை அவர்கள் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திக்கல? இதுக்கு பதில் சொல்லுங்க. சந்திச்சிருமா இல்லையா? ஒரு நாள் கழித்து ஏன் இப்படி ஒரு விளக்கம் போட்டாங்க? அந்த விளக்கத்தை கூட பாருங்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையாக நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஆந்திராவில் சந்தித்தேன். தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் குறித்தும் தேர்தலின் போது சந்தித்த சவால்கள் குறித்தும் என்னிடம் கேட்டார். நான் அது குறித்து விவரிக்க தொடங்கினேன். ஆனால் நேரம் குறைவாக இருந்த அரசியல் மற்றும் தொகுதி பணி தீவிரமாக தொடருமாறு மிகுந்த அக்கறையுடன் அவர் எனக்கு அறிவுறுத்தினார். தேவையற்ற யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார் தமிழிசை. நான் என்ன கேட்குறேன், தமிழிசை சவுந்தரராஜனை தமிழ்நாட்டில்
யாரும் இன்னைக்கு நேற்று பார்க்கல. ஏதோ திடீர்னு தேர்தலுக்கு நின்று தோற்று போன பிறகு இங்கே போய் பேட்டி கொடுத்து அண்ணாமலைக்கு எதிராக பேட்டி கொடுத்தாரு, அதனால் கூப்பிட்டு கண்டிச்சாரு, அது அப்படின்னு ஏற்றுக்கிற அளவுக்குலாம் தமிழிசை பற்றி தெரியாதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள். தன்னுடைய மகன் விமான நிலையத்தில் பாஜக ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டார். யாரு? தமிழிசையுடைய மகன் சுகந்தன் விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிற அந்த தருவாய் பின்னாடி இருந்து ஓடி வந்து பாஜக ஒழிக அப்படின்னு. அந்த கட்டத்தில், அதாவது கட்சி ஒழிக அப்படின்னு கோஷம் போட்ட நேரத்தில் கூட தமிழிசை அவர்கள் யாருக்கும் பயப்படல, மீடியாவை கண்டு ஓடல, ஒதுங்கல. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? குடும்ப பிரச்சனை, அவருக்கும் மனைவிக்கும் சின்ன பிரச்சனை, நாங்கள் வந்து அவரை கவனிக்கவில்லை என்ற கோபத்தில் அவர் பேசுகிறார். நான் அந்த குடும்ப விஷயங்கள் கவனிக்காமல் கட்சி 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 என்று ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த வேதனையை தெரிவிப்பதற்காகத்தான் என் மகன் வந்து இப்படி கோஷம் போட்டார்னு துணிச்சலா பேட்டி கொடுத்தவர் தமிழிசை. அதுவும் ஏர்போர்ட்ல யோசித்து பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, தூத்துக்குடிக்கு செல்கிற விமானத்தில் சோஃபியான்னு ஒரு பொண்ணு, ஒரு இளம் பெண் இந்த அம்மாவை எதிர்த்து பாசிச பாஜக ஒழிகன் கோஷம் போடும்போது விமான நிலையத்தில் எப்படி இருந்து கண்டித்தார். அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக குரல் ஒலித்த போது கூட விமான நிலையம் இறங்கி பேட்டி கொடுத்தார், சென்னையில் இறங்கி பேட்டி கொடுத்தார். இப்படிப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திராவில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு, அமித்ஷா மிரட்டியதாக யூகங்கள் பரவிய பிறகு ஏன் பேட்டி கொடுக்கல? ஏன் ஓடி ஒளிறீங்க? ஒரு நாள் கழிச்சு ஏன் போடுறீங்க? அப்போ என்ன நடந்தது என்று நம்ம உண்மையிலே யூகிக்க முடியும். அதாவது அண்ணாமலைக்கு எதிராக பேட்டி கொடுத்தால், பேசினால் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அமித்ஷா மிரட்டியதாக தான் பொருள். வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு என்ன சார், டெல்லி வரைக்கும் எப்படி சார் ஹோல்டு தெரியல, என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு நாள் முன்பாக தான் இனிமேல் விமான நிலையத்தில் கண்ட இடங்களில் பேட்டி கொடுக்கணும்னு அண்ணாமலை ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாமா மீடியாவுக்கு. அப்போ எனக்கு எதிராக தமிழ்நாட்டில் யார் பேட்டி கொடுத்தாலும், சொந்த கட்சியில் பேட்டி கொடுத்தாலும் இதுதான் கதி என்று அண்ணாமலை டெல்லியில் சொல்லி இருக்கிறார். அதுதான் விஷயம். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய பார்வை தமிழ்நாடு மக்கள் மீது இல்லை தமிழ்நாடு பாஜக மீது எப்படி இருக்கிறது? நீங்கள் மோடி அவர்கள் தியானம் பண்ணுறதுக்கு வர்றாரு. எங்கே வர்றாரு? கன்னியாகுமரிக்கு வர்றாரு. அங்கே ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு அந்த தொகுதியுடைய வேட்பாளர், RSS முக்கிய முகம், பாஜகவினுடைய முக்கிய முகமாக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். அவரை கூட நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க. எப்படி? அவர் ஏதோ ஒரு பேரிகேடில் கையை வச்சுக்கிட்டு அந்த ஹெலிபேடு வாசலில் நிற்கிறார். நான் கேட்குறேன், அங்கே யாரும் வரக்கூடாது என்பது மோடி உத்தரவிட்டதாக செய்தி, தப்பு இல்லை, சரி. ஆனால் அவரை பிரத்யேகமாக வர சொல்லி ஒரு பார்வை பார்த்துட்டு போனேன். யாருக்கா தெரியுமா? நீங்கள் எல்லா ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன், எடுக்கக்கூடாத இடத்துல கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எப்படி? ஃபோட்டோ இந்த இடத்துல எடுக்கக்கூடாது என்றாலும் கூட மோடிக்காக ஃபோட்டோ எடுக்கப்படுகிறது. அவர் கூப்பிட்டு தனியாக ரகசியமாக பார்த்துட்டு போங்க. அப்போது ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு என்ன நீங்கள் மரியாதை செலுத்துகிறீர்கள்? ஒன்று. ரெண்டாவது, வானதி சீனிவாசன் வந்து டெல்லியில் மோடி அவர்கள் காலில் விடுறதுக்கு போனாங்க. அவர் கண்டிப்பார், அவர் முறைப்பார், கண்டிப்பார். அது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பேட்டி கூட கொடுத்தாங்க, காலில் விடுறது தப்புன்னு. அப்போல்லாம் வந்து இப்போ யோசித்து பாருங்கள், அது கூட வந்து ஏற்றுக்கலாம். மோடி அவர்கள் ஏன் முறைச்சார்னா, நீங்கள் காலில் விழாதீங்க, ஸ்டேஜில் விழாதீங்க அப்படின்னு. அப்போது அது கூட கூப்பிட்டு தன்மையாக சொல்லலாம். அந்த காட்சியில் நீங்கள் புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஏதோ மிரட்டுற தோணத்தில் இருக்கும். அப்போ அந்த அம்மா வந்து இந்த மிரட்டல, காலில் விழக்கூடாதுன்னு சொன்னார். அதாவது நாரி சக்தி, பெண்கள் தான் வந்து இந்த நாட்டினுடைய சக்தி என்று தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். யார்? மோடி அவர்கள். அப்போ அந்த கட்சி, நீங்கள் உள்கட்சி பிரச்சனை அண்ணாமலைக்காக நீங்கள் மிரட்டினீங்களோ, இல்லை வேறு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு பேசுனீங்களோ, இல்லை தேர்தல் குறித்து கூட கேட்டிங்களோ, இப்படி மீடியா சுற்றி கேமரா இருக்குது. அப்போ எந்த மாதிரியான எதிர் விளைவுகள் ஏற்படும்? ஒரு 2 நிமிஷம் மீட்டிங் முடிஞ்சுன்னே கொஞ்சம் தனியாக பேசுவோம். 2 நிமிஷம். ஒரு முன்னாள் தலைவர், ரெண்டாவது 2 மாநிலங்களுக்கு நீங்கள் ஆளுநராக வைத்து அழகு பார்த்த கட்சி இந்த கட்சி. அப்போது அந்த அம்மா கூப்பிட்டு 2 நிமிஷம் தனியாக பேசி உள்கட்சி விவகாரத்தில் எப்படி நடந்துக்கணும் சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் சொல்லலை? அப்போ என்ன மரியாதை கொடுக்குறீங்க தமிழ்நாடு பாஜக மீது? இந்த மத்திய பாஜக என்ன மரியாதை இருக்கிறது? அதற்கு கடந்த பிரஸ் மீட்டில் வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு அண்ணாமலை சொன்னார். இது அண்ணாமலையின் சொந்த கருத்துன்னு தமிழிசை அவர்கள் சொன்னாங்க. அதாவது 2 பேருக்குமே ஏதாவது கிளாஷ் இருக்கா சார் கட்சிக்குள்ள?
கட்சிக்குள்ளே கிளாஷில் வெளிப்படையே தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மா வந்து கமலாலயத்தில் ஒரு முன்னாள் தலைவர் அல்லது முன்னாள் ஆளுநர், ஒரு மதிப்புமிக்க ஒரு பெண் தலைவர் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் போய் பிரச்சாரம் செய்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை வந்து வாங்க நீங்கள் ஆஃபீஸ் வந்து வேலை செய்யுங்க, கட்சி பணியாற்றுங்கன்னு. அந்த அம்மா அந்த இடத்துல போக முடியாதுன்ற காரணத்துக்காக தான் அவங்க வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க. சரி, போனது கூட மட்டுமல்ல, இதில் என்ன விஷயம்னா, எதிர்கட்சிகள் தன்னை பற்றி ஒரு மீம்ஸ் போடுறாங்க, விமர்சிக்கிறார்கள், கடுமையாக வந்து தன் உருவ கேலி செய்கிறார்கள் என்ற கோபத்தில் அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. அதன் பிறகு என்னை சொந்த கட்சியினரே கேலி செய்கிறார்கள், அவர்கள் மீது முன்னாள் தலைவராக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் அண்ணாமலையை கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கோம். முன்னாள் தலைவர் என்ற ரீதியில் நடவடிக்கை எடுப்பதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்போது இவங்க கையில் எடுக்கிறாங்க அதிகாரத்தை. ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பார். முன்னாள் தலைவர் என்ற அடிப்படையில் அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு தமிழிசைக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, இது தேவையில்ல சர்ச்சை உருவாக்குன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் போய் எங்கள் மேலே எதிரொலிச்சிருக்கும். இப்போ கூட பாருங்கள், ஒரு நாள் கழித்து தமிழிசை ட்விட்டரில் போடுறாங்களே, நான் என்ன கேட்குறேன், அப்போ என்னென்னா மத்திய தலைமை அறிவுறுத்தி இருக்கும் என்னென்னா, எங்களை பற்றி தேவையில்லாமல் வதந்தி பரப்புகிறாங்க மீடியாக்கள், யூகம் வருவது, நீங்கள் பேட்டி கொடுக்காதீங்க, ஆனால் விளக்கம் கொடுங்க. அப்போது அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாடு பாஜகவில் பேட்டி யாரும் கொடுக்கக்கூடாது, அப்படி தான் அர்த்தம். இப்போ இந்த அம்மாவுக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. அதற்கு முன்பு கல்யாணராமன் ஒரு ட்வீட் போட்டார். இல்லை, அதெல்லாம் கல்யாணராமன் விட்டுருவோம், அது வேறு சப்ஜெக்ட். அவருக்கும் பர்சனல் எனிமிட்டி இருக்குது. அவர் வந்து கட்சி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை, ஏபிவிபி தொண்டர்களை, தீவிர பாஜக தொண்டர்களை அவர் வந்து கவனிப்பதில்லை. அந்த அந்த அமைப்புகள் மீது அக்கறை இல்லாத ஒரு மனிதர் அண்ணாமலைன்னு அவர் குற்றம் சாட்டுறார், அது வேறு. ஆனால் அண்ணாமலைக்கு இதில் பேட்டியில் இந்த மாதிரி அமித்ஷாவை கேலி பண்ணுறாங்க, அமித்ஷா மிரட்டினார், தமிழ்நாடு பெண்கள் மீது அமித்ஷாவுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு ஜாதி சங்கங்கள்லாம் போட்டி கொண்டு மீம்ஸ் போடுறாங்க, விளக்கம் போடுறாங்க, போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க. அப்போது இதுக்கு விளக்கம் சொல்வதற்கு கூட அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு தரல. நீங்கள் பேட்டி கொடுக்கக்கூடாது, ஆனால் விளக்கம் மட்டும் கொடுக்கணும். எப்படின்னா, கவுண்டமணி படத்தில் சொல்லுவார், ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும், அதெல்லாம் தொழில் நேக்குமான்னுவார். அந்த மாதிரி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், ஆனால் பேட்டி கொடுக்கக்கூடாது பொது வெளியில். நீங்கள் உங்கள் ட்விட்டரில் போட்டுங்க. இது அப்போது அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாட்டு பாஜகவில் யார் கலக குரல் ஏற்படுத்தினாலும் இதுதான் நிலைமை. இதுதான் அந்த அளவுக்கு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா டெல்லி எப்படி சார் அண்ணாமலை நம்புறாங்க? அதுக்கு என்ன சார் காரணம்? தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது, 11.24% வளர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். வந்து பல புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா 13 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக கூடுதல் வாக்குகள் வாங்கியிருக்கு. சரி, அதனால் என்ன பிரயோஜனம்? சரி, அந்த கணக்கை வச்சுப்போம். 7 இடங்களில் அதிமுக டெபாசிட் போயிருக்கிறது, 4வது இடத்தை கூட அதிமுக பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் முறியடிச்சிட்டிங்களா? இல்லை, அது 20.17 கூட என்னவோ இருந்துட்டு போட்டோம். நீ 11.24. நீங்கள் என்ன பேட்டி கொடுத்தீங்க? பாஜக இரட்டை இலக்கத்தில் 25% வாக்கை பெறும், பர்சன்டேஜ் காட்டுவோம், 2 டிஜிட் எம்பி பெறும்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா? அப்போ எல்லாம் பொய் தானே, அடைய முடியாத வெற்றி பொய் தானே. நீங்கள் என்ன ஒன்றா கணக்கு சொல்லிங்க. ஓகே, அந்த கணக்கு புள்ளி விவரத்தை கணக்கை வைத்துக்கொண்டு கூட்டணி பேரம் பேசுவதற்கும் அல்லது உங்கள் கட்சிகளை பற்றி பிரகடனம் செய்து கொள்வதற்கு தான் வாய்ப்பு. வெற்றி பெறாமல் பேசுவது ஏற்கவே முடியாது. அதனால் இதை வைத்துக்கொண்டு அண்ணாமலை வளர்ந்து விட்டதாக சொன்னால் 5 வருடம் கழித்து இதை விட பெரிய வாக்கு வங்கி வரும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை போல ஒரு நபரை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுகிற பேச்சும் செயல்கிற அந்த செயல் வடிவமும் முடிவே பெறாது. அதுக்கு ஒரே உதாரணம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னதுதான், வேறு எதுவுமே கிடையாது. மோடிக்கு சொன்னார், அதே தான் அண்ணாமலைக்கும் பொருத்தம். என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த தடவை நாம் பார்த்தது என்ன மாதிரி முயற்சி? சமூகத்தில் மக்களின் மனங்களிலும் கடுமையான தாக்கத்தை உண்டாகும் வகையில் தரம் தாழ்ந்து பேச்சும் செயலும் அல்ல வந்தன. டெக்னாலஜியை பயன்படுத்தி அப்பட்டமான பொய்களும் அவதூறுகளும் பரப்பப்பட்டன. அதாவது நீங்கள் உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோக்கள், அப்புறம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக
கருத்துக்களை பரப்பி ஜெயிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றா? மோகன் பகவத். தெருக்களில் இறங்கி மக்கள் மனதை அறிந்து அங்கே என்ன எதிரொலிக்குதோ அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு தோல்வின்னு யாருக்கு சொன்னார்? மோடிக்கு. அதே தான் அண்ணாமலைக்கும் பொருந்தும். இது மோடிக்கு மட்டுமல்ல, இது அண்ணாமலைக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் இந்தியாவில் மோடிக்கும் அழகாக சொல்லியிருக்கிறார் மோகன் பகவத். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அண்ணாமலை வைத்து நீங்கள் வளர்ந்து விட்டதாக சொல்கிறீங்களே, அப்போ அந்த ஃபைசாபாத்தில் என்ன நடந்தது? ராமர் கோயில் கட்டின ஊரில் பாஜக தோல்வியில். அப்போ இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திய போது இந்த அளவுகோல் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று பாஜக தலைவர் சிந்திக்கணும். ஓகே சார், அப்படியே அதிமுகவுக்குள்ளே வரலாம் சார். எடப்பாடி என்ன சொல்கிறாரு? கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை வந்து 1% அதிகமாக வாங்கியிருக்கோம், இதுவே மிகப்பெரிய வெற்றின்னு எடப்பாடி சொல்கிறாரு. பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நாம் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிச்சிருக்க முடியும்னு வேலுமணி அவர்கள் சொல்கிறாரு. அதற்கு கவுண்டராக இது அவருடைய சொந்த கருத்துன்னு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட். அதே போல் எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு வந்து எடப்பாடி அவர்கள் பகிரங்கமாக மறுபடியும் சொல்லிட்டாரு. என்ன சார் அதிமுகக்குள்ளே என்ன நடக்குது? அதாவது எடப்பாடி வர்சஸ் வேலுமணிங்கிற ட்ராக் போய்கிட்டு இருக்கா என்ன? இல்லை, வேலுமணி மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை நான் வந்து ஏற்க மாட்டேன். ஏனென்றால் ஒருவேளை வாக்கு வந்து கம்மியாகி இருக்கிறது, 3வது இடத்துல அதிமுக இடம் பிடித்திருக்கிறதுலாம் உண்மை, நான் மறுக்க மாட்டேன். அதிமுகவுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக கோவையில் அதிமுக கடுமையான சரிவை சந்தித்து இருக்கிறது. ஆனால் இதுதான் முன்னாடி சொன்னதான், இந்த சமூக வலைதளங்களின் மூலமாகவும் அண்ணாமலை மீது ஒரு மோகம் கொண்டு ஓட்டு போட்டிருக்காங்க, அது உண்மை. ஆனால் அதுக்காக வேலுமணி விலை போயிட்டாரு, வேலுமணி பின்தங்கி விட்டார் என்றால் டெபாசிட் போயிருந்திருக்கும், இன்னும் மோசமாக கூட இருந்திருக்கலாம். அண்ணாமலை ஜெயிச்சு கூட இருந்திருக்கலாம். அண்ணாமலை வெற்றியை திமுக மட்டும் தடுத்து விட்டதாக நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. ஏடிஎம்கேவும் எடுத்திருக்காங்களா? ஆமாம், நீங்கள் வாக்கு கம்மியாக இருந்திருக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் எல்லா 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஓட்டுகள் குறைவு, அதனால் வந்து வேலுமணி சரியாக வேலை செய்யலை, விலை போயிட்டாருன்னு சொல்கிறது என்ன ஆதாரம்? நீங்கள் மீடியாவில் என்னொன்று எழுதிங்க, நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டாருன்னு. அவர் வந்து அண்ணாமலையை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்று எப்படி திமுக வேலை பார்த்தோ அதே வேலையை பார்த்தார், எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை ஒருவேளை ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், திமுக கூட அசிங்கம் இல்லை, அது அதிமுக தான் அசிங்கமாக வந்திருக்கும். அதனால் எனக்கு தெரிந்தவரை அண்ணாமலை விவகாரத்தில் வேலுமணிக்கும் எடப்பாடி அவர்களும் சண்டை இருப்பது ஏற்க முடியாது, நம்புறதுக்கு நான் நம்பலை. ஓகே சார், எடப்பாடி ஒற்றை தலைமையாக வந்த பிறகு அதிமுக ஒரு தொடர் சரிவில் இருக்காங்க. இழந்த மக்கள் செல்வாக்கை அதிமுகவில் மீண்டும் பெற முடியுமா சார்? அதற்கு வாய்ப்பு இருக்கா? பெற முடியாதுன்னு வந்து யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ முறை ஜெயலலிதா இருக்கும்போதும் அதிமுக தோன்றிருக்கிறது, ஜெயலலிதாவே தோற்று போயிருக்காங்க, தோற்று. அதை வைத்து கொண்டு நம்ம வந்து முடிவு செய்ய முடியாது. ஓகே, அதனால் பெண்ணாகரத்தில் வந்து இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் போயிருக்கு. பெண்ணாகரம் இடைத்தேர்தல் திமுக ஆட்சியின் போது 2006 to 2011 நடந்த இடைத்தேர்தலில். அதனால் வந்து அதிமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கே வரலையா, 2 முறை ஆட்சி தொடர்ச்சியாக வந்திருக்கு. அதனால் இந்த வந்து அதாவது ஒரே ஒரு விஷயம் ஆபத்தாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி இந்த பிளவு என்கிற விஷயத்தை ஒரு முதல்ல வந்து சரி செய்யணும். எங்கே சார் இருக்குது பிளவு? பிளவு இல்லை, நானே இல்லை தான் சொல்கிறேன். அந்த விஷயத்தை மீடியா ஊதி பெரிதாக்குற விஷயத்தை முதல்ல ஓபிஎஸ், ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கெல்லாம் யார்? அதிமுகவிலிருந்து பிரிந்து பணியாற்றியவர்கள் தான். கூட சேர்த்துங்க, என்ன கெட்டு போச்சு? அவங்கள நீ யார் சசிகலாவையே தூக்கி போட்டு விட்டு நின்றுட்டீங்க, அதை விட ஒரு பெரிய பலம் எதுவுமே இல்லை நான் பார்க்குறேன். ஓகே, அப்போது அந்த மன்னார்குடியுடைய பிடியிலிருந்து கட்சி மீட்டது, அப்புறம் அவர்களை கட்சியில் சேர்க்காமல் இருந்த அந்த தந்திரங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கைவரப்பட்ட போது ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்ததுனால ஒரு பெரிய கலகம் வந்துட போகிறதில்ல. இரட்டை இலையை எதிர்த்தே போட்டிட்டாருன்னு கேபி முனுசாமி பேட்டி. அரசியல் எல்லாம் சாத்தியங்க. 89ல் 2 பக்கம் நிற்கலையா, ஜார்ஜே நிற்கலையா, அப்புறம் திரும்ப சேர்ந்துக்கலையா, 4 அணியில் சொல்லி தனியாக போகலையா, திரும்ப சேர்த்துக்கலையா? நீங்கள் இதெல்லாம் வேறு கட்சி. இப்போது உங்களுக்கு வந்து 20% குறைவு தான். அதனால தான் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க வாக்கு சதவீதம் குறைந்திருக்குது, இது ஆபத்தான விஷயம். இதே மாதிரி போனால் வந்து அதிமுக எதிர்காலம் இல்லை. நீங்கள் வந்து ஒருவேளை இன்னும் அதிமுக பலகீனமாகிவிட்டால் என்ற பார்வையில் எல்லோரும் கவலைப்படுறாங்க. சேர்த்துங்கன்றாங்க, சேர்த்துங்க. எனக்கு தெரிந்து திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளில் அதிகரிக்கும். கண்டிப்பாக எந்த ஆளுங்கட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அதிருப்தி இருக்கும்.
அந்த அதிருப்தியை அதிமுக எப்படி அறுவடை செய்ய போகிறது, எப்படி கூட்டணி அமைக்க போகிறது என்பதுதான் எடப்பாடியுடைய 2026 அரசியல் நிற்க போகிறது. அதை தான் நம்ம பிரதானமாக பார்க்கணும். எனக்கு தெரிந்தவரை எடப்பாடி வாக்கு சதவீதத்தால் வந்து விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை ஒதுக்குறது சரியா இருக்காது. ஓகே சார். அதாவது ஓபிஎஸ் வந்து தார்மீக மன்னிப்பு கேட்டால் எடப்பாடி வரை சேர்த்துப்பாரா? அவர் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு, கட்சி வந்து கைப்பற்றுறதை விட காப்பாற்றுறது முக்கியம்னு. கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து ஈஸியாக டீல் பண்ண முடியும். ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்துக்கொண்டு ஆடியது பாஜக. அந்த பாஜகவை நீங்கள் விட்டு வந்துட்டீங்க, கூப்பிட்டு அவரை வார்ன் பண்ணி உங்கள் பையனுடைய எதிர்காலத்துக்காக உங்களை சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு எந்த அதிகாரமிக்க பதவியில் கையெழுத்து போடுற ஒரு ரோலை கொடுக்க மாட்டோம், ஒரு டம்மி போஸ்ட் தரோம், ஸ்டேட் போஸ்ட் வச்சுங்க அப்படின்னு வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் வந்து இதான் அவருக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஓகே, கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா அவர் வந்ததால் அப்படியே கட்சி அபிரிதமாக வளர்ந்துடும் நான் சொல்லலை. இந்த மீடியாக்கள் அவரே சொல்கிறல, நீங்கள் சும்மா பிளவு எழுதுறீங்க, ஊடகங்களும் எங்கள் வேணும்னு நீங்கள் அதிமுக போட்டு பார்க்குறீங்களா சொல்கிறார்ல, அதுக்கு வாய்ப்பு தராமல் இருந்தாலே எடப்பாடிக்கு ஒரு பலம் கூடிவிடும். ஓகே சார், அப்படியே திமுகவுக்குள்ளே வரலாம் சார். அதாவது விக்கிரவாண்டி தேர்தல் விரைவில் வரப்போகுது. திமுக தான் முதல்ல வந்து வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அந்த இடங்களில் அதிமுக போட்டி போடுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. குறிப்பாக பாஜக கூட்டணியில் பாஜகவா இல்லை பாமகவாங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஒரு 3 முனை போட்டி, சீமானும் களத்தில் இருக்கார், 4 முனை போட்டியாக கூட அதை வந்து நம்ம கருத்தில் கொள்ளலாம். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? 4 முனை போட்டி தான், நாம் தமிழர் ஒதுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த முறையும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இடைத்தேர்தலில். ஆனால் இடைத்தேர்தல் இருந்து வந்து விட்டாலே இப்போ விளவங்கோடு இடைத்தேர்தல் மாதிரி இது கண்டு காணாமல் போயிடாது. யாருக்காவது 40 தமிழ்நாடு பாண்டி உட்பட நடந்த எம்பி தேர்தல் விளவங்கோடு பற்றி பேசணுமா? பேசவே இல்லை. நீங்களாவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? மறந்துருக்க மாட்டோம். ஈரோடு கிழக்கு பேசுகிற அளவுக்கு நாம் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. விளவங்கோடு பேசல. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இந்த விவகாரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. சுலபமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த முறை எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆமாம், அதிமுகவும் திமுகவும் வித்தியாசம் 7000 தான். ஆமாம், எம்பி விடுதலை சிறுத்தை எம்பி ரவிக்குமாருக்கு கிடைத்த ஓட்டுக்கள் 72,000, இவங்க 65,000. இந்த தொகுதியில் பாமகக்கு 36,000 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பாமக தான் ரொம்ப டவுனாக இருக்குது. ஆனால் அதனால் என்ன பண்ணுவாங்க, பாமகவும் போட்டிடுவாங்க. டிசைடிங் ஃபேக்டர் அவங்க, டிசைடிங் ஃபேக்டர். ஆனால் பாமகக்கு மாம்பழம் சின்னம் கிடைக்குமா, தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு டோன் இருக்கு. ஸோ அதனால சின்னமத்தை வந்து திரும்ப வந்து பாஜகவுடைய அனுகிரகத்தால், பாஜகவுடைய கூட்டணியில் இருப்பதால் மாம்பழ சின்னம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உண்மை. அப்படி இருந்தாலும் இந்த அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக இதில் என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் அந்த உயிரிழந்தவர்களுக்கு அங்கே தான் நினைவு சின்னங்கள் இருக்கின்றன. அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸான இடம். அந்த இடத்துல இந்த முறை எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறார்கள், இது 2026 வரையும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எங்கள் தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினா பாருங்க அப்படின்னு. எனவே பாஜகவுக்கு அங்கே வாக்கு வங்கிலாம் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி. ஓகே, அடுத்த அதிமுகவுக்கு இத்தனை தொடர் தோல்வி. இப்போ நீங்கள் கேட்டீங்களா, எடப்பாடி எழுந்து நிற்க போகிறாரா இல்லையா, மீட்க போகிறாரா இல்லையா, இழந்த வாக்கு சதவீதத்தை மீண்டும் தொடு போகிறாரா இல்லையா, 25% வாக்குகளை அவர் இங்கு பெற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறார். அதிமுக ஓட் பேங்க் 25. அதை இடத்த டச் பண்ணணும்னா CV சண்முகம் மட்டுமல்ல, எடப்பாடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக தலைவர்கள் ஓடி வரணும். சும்மா இந்த முறை எம்பியில் நீங்கள் பேட்டி கொடுத்தாரு பாருங்க சேலத்தில், மிக அபத்தமான பேட்டி. யாரு? எடப்பாடி கொடுத்தது. என்ன சொல்றது? தமிழ்நாடு முழுக்க நான் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணேங்கிறாரு. அதாவது அது சொல்றதுக்கே ஒரு எழுதி கொடுத்தோடு நான் சொல்ல மாட்டேன் சொல்லும். என்னுடைய கட்சிக்கு நான் மட்டும்தான் பரப்புரை செய்தேன், வேறு யாருமே இல்லை. அப்போ நீங்க தான் தலைவர், உங்கள் 2ஆம் கட்ட தலைவர் ஏன் நீங்கள் பயன்படுத்தலை? அது வேற என்ன சொல்கிறது தெரியுங்களா? திமுகவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார், அவருடைய மகன் உதயநிதியை நீங்கள் இத்தனை நாளாக வாரிசுன்னு கேலி பண்ணிட்டு இருந்தீங்க, வாரிசு அரசியல் ஈடுபடான்னு சொன்னீங்க. அப்போது உதயநிதி ஸ்டாலினை எடப்பாடி மாபெரும் திமுக தலைவராக ஏற்றுக்கொண்டாரா? அங்கீகரித்து விட்டார். உண்மைதானே? வருது இந்த கேள்வி வருமா வராதா? அப்போது நீங்கள் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அபத்தமாக பேசி நீங்கள் சிக்கலை சிக்கக்கூடாது. அதனால் இந்த 1% உயர்ந்து விட்டோம் என்று சொல்வதும் தவறு. எங்களுக்கு வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் அதை சரி செய்கிற முயற்சியில் கட்சி ஈடுபடும் அப்படின்னு சொல்லி வரணும். 2வது, இந்த கேண்டிடேட் போட்டு சொதப்பின விஷயத்தில் அதிமுக இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அதிருப்தி, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்த அதிருப்தி. காரணம், ஜெயலலிதா தான் வந்து முடிவெடுப்பார், ஆனால் பெயருக்காச்சும்
ஒரு 400 குழு 500 குழு போட்டு வாங்குவாங்க. ஆமாம். அந்த மாதிரியான எந்த முடிவும் எடப்பாடி எடுப்பதில்லை. அவருக்கு ஏன் தெரியல, தன்னை மீறி அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். இப்போது இவர் இருக்கும்போது நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கவர்னர் மாளிகைக்கு ஓபிஎஸ் அனுப்பி கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க, அடுத்த முதலமைச்சர் பதவியேற்பார். அப்போது எடப்பாடியும் போயிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பயன்படுத்தப்பட்டிருப்பார். அப்போ ஒவ்வொரு முறையும் 5 பேர் குழுவில் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், நத்தன விஸ்வநாதன், கேபி முனுசாமி, எடப்பாடி எல்லாம் இருந்தாங்களா இல்லையா? ஆமாம். ஐவர் குழு இருந்தது இல்லை. அந்த மாதிரியான ஒரு குழு ஏன் எடப்பாடி அமைக்க தடுமாறுகிறார்? என்ன பயம் உங்களுக்கு? ஹோல்டு நம்ம விட்டு போயிருமோன்னு பயப்படுறாரு. ஏன் பயப்படும்? ஏன் ஓல்டு போய்டும்? நீங்கள் தானே ஒற்றை தலைமையில் வந்துட்டீங்க. வேறு யாரும் உங்களுக்கு இப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவரை நீங்கள் வச்சிங்க, நத்தன விஸ்வநாதன் வச்சிங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வேறு யாரோ தங்கமணி போட்டுங்க, உங்கள் சமுதாயத்தை அதிகமாக பிரதிநிதிப்படுத்த வச்சு சிவி சண்முகத்தை போட்டுங்க. ஒரு 4 குழு போடுங்க. 4 பிரதானமான கட்சியில் ஒரு 4 குழு போட்டு அவங்க தான் எங்களுக்கு எனக்கு இன்புட் கொடுப்பாங்க போடுங்க. அப்போது இந்த இப்போ நீங்கள் எல்லா தோல்விக்கும் நீங்களே தலையில் சுமக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது, பழி வந்திருக்காது. கேட்டால் நானே போய் பிரச்சாரம் பண்ணேன், உங்களை யார் இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு மாட்டிக்க சொன்னது? ஸோ அதனால் இந்த முறை விக்கிரவாண்டி தேர்தல் திமுக சுலபமல்ல என்பது வேறு. ஆளுங்கட்சி எல்லா எந்திரங்களும் வேலை செய்யும், அதிகார எந்திரம் வேலை செய்யும், பண எந்திரம் வேலை செய்யும், அதிகார வர்க்கம் இன்னும் கீழுகிற லெவலில் இறங்கி வேலை செய்யும், கட்சியும் ஓடி ஓடியாரும். ஆனால் இதையெல்லாம் மீறி திமுகவுக்கு அதிமுக நெருக்கடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த பணியை சிவி சண்முகம் செய்யணும். எடப்பாடி அதுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கணும். அவரை தான் நம்பி இருக்கணும். அங்கே வேட்பாளர் சிவி சண்முகம் தான். ஆமாம். அவர் யார் நிறுத்தினாலும் சரி, பன்னீர்செல்வம் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், 2 பேர் பெயர் அடிபடுகிறது. சிவி சண்முகம் வெர்சஸ் பொன்முடி தான் களமாசுறாங்க. பொன்முடி கூட சொல்ல மாட்டேன். அங்கே பொன்முடிக்கு பிடிக்காதவர் தான் அன்னியூர் சிவா. அவர் அவர் பையனுக்கு தான் சீட்டு கேட்டார். சீட்டு அது மீறி கொடுத்தார். இடைத்தேர்தல் கௌதம் சிகாமணிக்கு சீட்டு கேட்டாரா பொன்முடி? அதில் அவமானப்பட்டார் பொன்முடி, திட்டு வாங்கினார் பொன்முடி. வழக்கமாக ஒரு 2 நாள் நேர்காணல் நடத்துகிறோன்னு ஒரு நாடகம் நடத்திருக்கலாம். ஆமாம். மனுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்கள், உடன்பிறப்புகள் எல்லாம் அந்த தேதியில் கொடுங்கன்னு. எந்த வித அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை. ஆமாம். கூட்டம் அறிவிச்சிட்டாங்க. அப்போ தலைவருடைய அதிகாரம் என்னன்னு எல்லாம் நமக்கு தலைவர் தான் முடிவு பண்ணியிருப்பார். ஆமாம். அன்னியூர் சிவாவுக்கும் பொன்முடிக்கும் அப்படி எளியும் பூனியமாக பகை. ஓகே. அவருக்கு ஒரு மேல்தட்டு அரசியலில் ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடியவர், எல்லாரையும் தெரியும் அவருக்கு மேலே. அன்னியூர் சிவா அவர்களுக்கு ஆமாம், ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், நேரு எல்லா அமைச்சர்களும் பழக்கம், சீனியர் அமைச்சர்கள் எல்லாரும் பழக்கம். அதை மீறியும் அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, மேல்மட்ட தொடர்பு இருக்குது. இந்த லெவலில் சீட்டு வாங்க போகிறாரு. அவருக்கு சீட்டு கொடுக்க தடுத்தவர் பொன்முடி. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சியில் எம்பி சீட் கேட்டார், கொடுக்கல. ஸோ அதன் காரணமாக தான் இந்த சீட்டாவது மகனுக்கு கொடுங்கன்னு பொன்முடி அவர்கள் கேட்டார். அப்புறம் நேர்காணல் நடத்த சொல்கிறார். அப்போ அவருக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா அவர் மாவட்டம் அது. ஆமாம். நீங்கள் இவருக்கு எனக்கு பிடிக்காத ஆளை நிற்க வச்சா தோக்க வச்சிருவோன்னு சொன்னதால தான் இந்த வேட்பாளரை ஜெகத் ரட்சகன் ஜெயிக்க வைப்பார்னு சொல்லி அந்த குழுவில் இதுவரைக்கும் எந்த தேர்தல் குழுலையும் இப்படி ஒரு தேர்தல் பணிக்குள்ள பாருங்க, பொன்முடி அதுக்கு இணையாக ஜெகத் ரட்சகன் போட்டிருப்பாங்க. ஆமாம். அந்த தேர்தல் பணிக்குழுல தலை முறை சொல்லல. ஆமாம். அதுக்கு தான் மற்ற அமைச்சர்கள் போட்டிருப்பாங்க. எல்லா ஒன்றியத்தில் ஒரு 10 அமைச்சர் போட்டாங்கல்ல. ஆமாம். தலைப்பில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அமைச்சர் பொன்முடி, அவருக்கு கீழே ஜெகத் ரட்சகன், அதே அது தகுதியில் போட்டாங்க. காரணம் என்ன? ஜெகத் ரட்சகன் ஜெயிக்க வைப்பார், அண்ணன் ஜெயிக்க வைப்பார், நீங்கள் போங்கட்டாங்க. பொன்முடிக்கு பெருத்த அவமானம் இந்த விஷயத்துல. ஓகே. ஆமாம், ஏகப்பட்ட பிரச்சனை சரி. சுப்ரீம் கோர்ட்டுடைய தயவின் காரணமாக தான் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருக்காரு. அதையும் தாண்டி மகன் பேர்லேயும் இடி கேஸ் இருக்கு. அதையும் தாண்டி மகனுக்கு சீட்டு கேட்டிருக்காருன்னா கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையா பார்க்க மாட்டாங்களா சார்? இல்லை, அது பொன்முடியோட உழைப்பை அங்கீகரித்து தான் அவர் இத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அந்த உண்மையோடு நின்று இருக்கணும். அந்த நம் தலைமை நம் மீது மரியாதை வைத்திருக்கிறது. ரெண்டாவது திரும்ப வரும்போது அமைச்சராக்கி அதே துறை நம்ம கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க தலைமை கிட்ட கேட்கணுமே தவிர எனக்கு பிடிக்காத நிறுத்தக்கூடாதுன்னு போய் சண்டை போட்டீங்கன்னா கடைசியில் மண்டை உடஞ்சு யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்க அசிங்கப்பட்டீங்க. செஞ்சி மஸ்தான் அவர்களை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிட்டு சேகருங்கிற ஒருத்தவருக்கு புதிதாக பதவி கொடுத்துருக்காங்க. அந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக கௌதம சிகாமணி அவர்களையும் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் தொடர்ச்சியாக செஞ்சி மஸ்தான் குடும்பத்தை சார்ந்த பலரை பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க? இப்போ செஞ்சி மஸ்தான் அவர்களையும் நீக்கியிருக்காங்க. என்ன சார் காரணம்? இல்லை, அவர் அமைச்சராக நீட்டிப்பது இன்னும் அதிகம் நான் நினைக்கிறேன். எப்படி நாசரை நீக்கினீங்களோ அப்படி நீக்கிருக்கணும். என்ன ஒன்று இஸ்லாமிய பிரமுகர் இல்லாத ஒரு அமைச்சராகவே இருக்கும் அப்படின்னு திமுக யோசிச்சு தான் அவர் அமைச்சராக நீடிச்சு வச்சிருக்கு. உண்மையிலே எப்படி நாசர் ஒரு பையன்தான் சிக்கினார் இந்த விவகாரத்தில்.
அதாவது குடும்பம் வந்து அத்துமீறுகிறது என்று தெரிந்து ஆமா கட்டுப்படுத்தாமல் போனாய் அப்படின்னு அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், மஸ்தானை விட நாசர் மீது முதலமைச்சருக்கு இன்னும் பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பழைய பாசம், இளைஞரணி பாசம். ஆமாம், கலைஞரையே, அதாவது கலைஞருடைய கூட்டத்துக்கு கல்வீச்சில் நடந்திருக்கு. அந்த கல்வீச்சுக்கு மத்தியில் போய் கூட்டம் போட்டதெல்லாம் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். மறுநாள் கூப்பிட்டு சாப்பாடு போட்டார் யாரு? முதலமைச்சர். நாசரை அழைத்து பதவி நீக்கம் செய்த பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, நீ அவசரப்படாத, இந்த வேற வழி இல்லாமல் நீக்கி இருக்கிற உன்னை, உன் குடும்பத்தை நீ கண்ட்ரோல் வச்சுக்கலன்னு. அதே தான் மஸ்தான். மகன், மச்சான், மருமகள், மனைவி எல்லாரும் கட்சி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு லோக்கல்ல நாசம் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஆதிக்கமா சார்? குடும்ப ஆதிக்கம், குடும்ப ஆதிக்கம் நாசரை விட 100 மடங்கு மோசம். எப்பயோ தூக்கி இருக்கணும் அமைச்சர் பதவியிலிருந்து. இப்போ யாரை வந்து அமைச்சராக்குவது? எனவே இப்போ அடுத்த அமைச்சர் விரிவாக்கம், இப்போ தேர்தல் நடக்கும் போது, அசம்பிளி நடக்குது, எல்லாம் முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி ஜூலை 10க்கு அப்புறம் ஒரு 13ஆம் தேதி தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை முடிந்த ஒரு 2-3 நாட்கள் நிச்சயம் வந்து அமைச்சர் மாற்றம் நடக்கும், இலாக்காக்கள் மாற்றம் நடக்கும். ஓகே சார். ஸோ அந்த மாற்றத்தின் போது செந்தில் பாலாஜி வெளியே வந்து விட்டால் அமைச்சர் பதவி அவர் மீண்டும் உள்ளே வருவார். அப்போ நாசருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது நான் நம்புறேன். ஓகே சார். சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய புகைச்சல். சமீபத்தில் ஒரு கூட்டம், அதில் வந்து செல்வப்பிரந்தை அவர்கள் பேசியிருக்காரு, நம்ம எத்தனை நாளைக்கு தான் வந்து கூட்டணி முதுகிலேயே சவாரி செய்வது, நமக்கென்று வந்து ஒரு தனித்த அடையாளம் வேணும், நாம் ஒரு அடையாளமாக மாறணும்னு பேசியிருக்காரு. அதற்கு மேலேயே EVK இளங்கோவன் இதெல்லாம் ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அந்த கூட்டத்தில் EVK இளங்கோவன், திரு பீட்டர் அல்போன்ஸ் 2 பேர் பேசுனதும் அபத்தம்னு நான் நினைக்கிறேன். அது திமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமா? இல்லை, காங்கிரஸுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம எத்தனை நாள் சார்ந்திருப்பது, நம்ம கட்சி வளரணும், ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னால் என்ன தப்பு? தப்பு கிடையாது. இப்போ வேல்முருகன் என்ன சொல்லுவார்? நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவார். சரத்குமார் என்ன சொன்னார்? நிச்சயமாக நான் வந்து ஆட்சியை பிடிப்போங்கிறாரு. அது மட்டுமா சொன்னார்? என் மாமியார் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, ஒரு நாள் போனேன், எப்போது நீங்கள் முதலமைச்சராக போறீங்க என்று கேட்டா யாரு? சரத்குமாருடைய மாமியார் கேட்டாங்களாம், ஆதிக அம்மா கேட்டாங்களாம், நீங்க எப்போ முதலமைச்சர்னு. அதுக்கப்புறம் கட்சி அனுப்பிச்சு. அப்போ சரத்குமாருக்கு இருக்கிற ஆசை, நான் யாரையும் தப்பா சொல்லலை, கட்சி அங்கே போய் கரைச்சிட்டார், அது வேற விஷயம். இல்லை, நாளைக்கு நானே கட்சி ஆரம்பிச்சாலும் நான் வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் போஸ்ட் ஒட்டிக்கலாம். வேல்முருகன் குறைச்சி மதிப்பில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஆசைப்படக்கூடாதுன்னா ஆசைப்படணும், அதுதான் ஜனநாயகம். ஆமா, அப்படி இருக்கும்போது எல்லா கட்சி ஆரம்பிக்கும் போதும் அவங்க கட்சி கூட்டத்தில் என்ன பேசணும் அதுதான் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். அதுக்கு போய் நீங்கள் அங்கே போய் ஆசை பேராசை பற்றின எதுக்கு பேசுகிறீங்க? கட்சி உறுப்பினர்கள் எப்படி வலுப்படுத்துறது, இன்னும் எப்படி நீங்கள் கட்சி பாஜக வளர்ந்திருக்கிறது என்று பேசுகிற EVK இளங்கோவன் அந்த கட்சியை விட நாம் வளர்ந்திருக்க வேண்டும் என்று பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், பாராட்டலாம். அந்த 11.24 ஆனால் காங்கிரஸுக்கு கம்மியாக இருக்கிறது, அவங்க அதிகமாக சதவீதம் வைத்திருக்கிறார்கள், அந்த சதவீதத்தை நம்ம அதிகமாக அடைய வேண்டும் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருந்தாருன்னா அது நியாயம். ஓகே. அந்த கட்சி கூட்டத்தில் வந்து திமுக, இது வந்து நம்ம மீடியாக்கள் பரபரப்புக்காக பேசப்படுகிற காட்சி. எனக்கு தெரிஞ்சு செல்வ பெருந்தகை பேசுறது தப்பே கிடையாது. அந்த கட்சி கூட்டத்தில் அந்த விஷயத்தை பேசாமல் எந்த கட்சி கூட்டத்தில் எங்கே போய் பேசுவார்? அதுவும் அதுக்கு முன்னாடி ரஞ்சன் ஒருத்தர் பேசுகிறார், நீங்கள் 10 பேர் MP ஆகிட்டீங்க, 25 பேர் MLA ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் தான் இந்த கட்சியா, மற்றவங்களாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர அவங்க அதுக்கு தான் கவுண்டர் கொடுக்கணும், நம்ம கட்சி எப்படி வளர்க்க போடணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உழப்பி மீடியா 2 நாளாக போட்டு செல்வ பெருந்தகை மறுப்பு அறிக்கை விட்டு நம்ம வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவா, என்ன ஆக போகிறது, உள்ளாட்சி தேர்தலில் வந்து தனித்து போட்டியிட போகிறதா, இப்படியெல்லாம் விவாதம் போச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா காங்கிரஸுக்கு அது பலகீனம் தெரியும், பலம் தெரியும். திமுக கூட்டணி விட்டு தனியாக நின்னா என்ன கதின்றது காங்கிரஸுக்கு தெரியாதா? செல்வ பெருந்தகைக்கு தெரியாதா? ஸ்ரீபெரும்பு நின்று தனியாக நின்று ஜெயிச்சிருவாரா? நிச்சயம் முடியாது. அப்புறம் அவருக்கு தெரியாத உண்மை. அதனால் இந்த வந்து அந்த கட்சி விவகாரமாக தான் பார்க்கணுமே தவிர இதை போய் உருட்டி பரட்டி மீடியாக்கள் பண்ணுகிற அந்த டிபேட் வந்து நல்லா இல்லை, சுவாரஸ்யமாக இல்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் களத்தில் சீமானை தவிர்க்க முடியாது சார். ஒரு 8% வரைக்கும் வாங்கிட்டாரு. அடுத்த தேர்தலில் தம்பி விஜயோடு கூட்டணின்னு பகிரங்கமாகவும் சொல்லிட்டாரு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்குலாம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை சேர்ந்துருவாங்களோ, அண்ணனும் தம்பியும் சேர்ந்துருவாங்களோ? இல்லை, இதை தான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தேன், உடனே பாஞ்சிக்கிட்டு வராங்க. அவரே சொன்னது தான், கூட்டணிக்கு வரப்போவதாக சீமான் அவர்களே சொன்னது தான். 2 பேரில் யாராவது ஒத்துக்கணும்ல. ஆமாம், கூட்டணி நான் வரப்போறேன்னு விஜய் ஒத்துக்கணும். 2வது
விஜய் எப்படி நடந்துக்க போகிறான்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து நேரடி அரசியல் களத்தில் ஏதாவது பேசுகிறாரா? இல்லை சார், வாழ்த்து மட்டும் சொல்கிறாரு சார். சினிமா ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு போகிறது சீமானுக்கு உடன்பாடு இருக்காது. நீங்கள் விஜயை சேர்த்து விட்டால் நீங்கள் வந்து அது ஒரு பெரிய கூட்டணி பலம், ஓட்டு விழும். இளைஞர்கள் வந்து இந்த 18லேருந்து 25 உள்ள இளைஞர்கள் நிச்சயமாக விஜய்க்காக அந்த வாக்கு வங்கி உயரும். ஆனால் அதை வைத்து கொண்டு சீமான் வந்து முன்னேற முடியாது. ஒன்று திமுக பக்கம் அவர் போக முடியாது சீமானால். ஆனால் சித்தப்பா எடப்பாடி மீது ஒரு பாசம் உண்டு. தேசிய கட்சி பாஜக போக முடியாது, காங்கிரஸ் போக முடியாது. எனக்கு தெரிந்து 2026 விஜயோட கூட்டணி வைப்பதை விட அதிமுக கூட்டணி வைத்தால் சீமானுடைய எதிர்காலத்தில் ஒரு 40-50 எம்எல்ஏ இருப்பாங்க. நாம் தமிழர் இருக்கா? ஆமாம், சைஸ் 8.19 வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற சீமானுக்கு நிச்சயமாக ஒரு 60 சீட் கேட்பாரு. சார், இந்த எலெக்ஷன்லேயே வந்து எடப்பாடி வந்து சீமானுக்கு தூது விட்டார், அதை வந்து சீமான் நிராகரித்து விட்டார் வந்துச்சே சார். அதனால தான் சொல்கிறேன், அவருக்கு வயதும் அதிகரிக்கிறது. கட்சியில் நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ வச்சுருந்தா தான் உங்களை வந்து அடுத்த முறை திரும்ப 2026 விட்டுட்டு 2031 ஃபைட் பண்ணுறது கஷ்டம். அதனால் கூட்டணி இன்னும் இதெல்லாம் காலம் கழிவதற்கு நேரம் காலம் இருக்கிறது. நம்ம நிறைய பேசுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி குபேந்திரன் சார்.